எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு நம்ம ஆல்ரெடி போயிருந்தோம். பட் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. அதுவும் இந்த கோயில் நமக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஓரளவுக்கு ஒரு 15 கிலோமீட்டரில் இந்த கோயில் மட்டும்தான் இருக்குது. ஸோ சரி போகலான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு சண்டே ஃபேமிலியோட கிளம்பியாச்சு. அண்ட் மோஸ்ட்லி பூனேயில் பார்த்திங்கன்னா எல்லா கோயிலும் மலை மேலே தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கோயிலும் மலையில் ரொம்ப அழகாக இருந்தாங்க. நம்ம போன அன்னைக்கு பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சு ஓஞ்சி இருந்துச்சு. அந்த இருட்டில் ஒரு 7 மணி வாக்கில் போயிருந்தோம். பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. போனோடனே முருகனை பார்த்தாச்சு. அறுபடை முருகனையும் பார்த்துட்டு, சரவண பவான்னு எழுதியிருக்க அந்த முருகனையும் பார்த்துட்டு, எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி பாட்டெலாம் அவர் முன்னாடி உட்காந்து பாடினேன். ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு குட்டி முருகனும் அழகாக ஆடி பாடி விளையாண்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பின்னாடியே சிவபெருமான் சந்திரமௌலீஸ்வரர் இருக்கார். அவர் காலபைரவரெல்லாம் பார்த்துட்டு, பாலாஜி தாயாரம் அவங்களையும் பார்த்துட்டு, சாய்பாபா, அப்புறம் வெளியில் ஒரு குட்டி சிவன், இந்த மாதிரி எல்லா தெய்வங்களையும் பார்த்துட்டு மனசுக்கு நிறைவாக அந்த நாள் வந்து ரொம்ப முடிஞ்சிச்சுங்க. முடிச்சுட்டு சரி வாங்க வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு டாட்டா பாய் சொல்லிட்டு திருப்பியும் வரணும்னு சொல்லிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லை, அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச செம்பருத்தி செடி, மருதாணி செடிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அழகாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு.